திருச்சி மாவட்டம் பாப்பாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவரின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட புகாரில் தலைமை ஆசிரியர் சந்திரமோகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் முசிறி பாப்பாப்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில முசிறி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் ஜடாமங்கலத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறான். அந்த மாணவன் கடந்த 22ஆம் தேதி வகுப்பறையை துடைப்பத்தால் சுத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த துடைப்பம் தவறுதலாக மாடியிலிருந்து கீழே விழுந்துள்ளது. அப்போது தலைமை ஆசிரியரின் கால் மீது அந்த துடைப்பமானது விழுந்துள்ளது. இது குறித்து சந்திரமோகன் சிறுவனிடம் விசாரித்தார். அப்பொழுது சிவன் பதில் கூறாமல் சென்றதால் கோபத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மோகனுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இது குறித்து மாணவன் பெற்றோருக்கு அளித்த தகவலின் பேரில் பெற்றோர்கள் இது குறித்து விசாரித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் தற்போது ஆசிரியர் சந்திரமோகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த சிறுவன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். சிறுவன் அடித்த விவகாரம் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.